இன்றைக்கி வந்து சண்டே காலைல டிஃபன் என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, சாமை பொங்கல் தான் செய்யுதுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு உளுத்தம் மாவு போண்டா போட்டு தேங்காய் சட்னி பண்ணிட்டேன். இன்றைக்கி அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறமா அக்கா ரெடிசில் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கப்புக்குன்னா கம்மியாக பச்சரிசி எடுத்துகிட்டு ஒரு 2, 3 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு வறுத்தது எடுத்துருக்கேன். இது 2ம் நல்லா சேர்த்து கழுவிட்டு குக்கரில் வந்து வச்சுருக்கேன் நான். ஒரு 4 கப்பு கெட்டியான பால் ஊற்றிருக்கேன். 2 கப்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கிட்டேன். நீங்கள் இன்னும் பால் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 3 கப் அளவு வெல்லம் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதிலே சேர்த்துட்டு அப்புறமா நெய் ஒரு கப்புக்குன்னா கொஞ்சம் கம்மி எடுத்துருக்கேன். அது முந்திரி திராட்சை வறுத்து கொட்ட அந்த மிச்சம் இருக்க நெய்யும் போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய், ஒரே ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கருப்பூரம் சேர்த்து இறக்கும்போது போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்யும் பால்லேயே சேருது. இது வடிய வடிய நெய்யும் பாலும் தான் இருக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேற்று வந்து கோவிலில் வந்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சந்தன அலங்காரம் பண்ணியிருந்தாங்க.